கமியோதாஸ் கிச்சன் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சொந்தங்கள் அனைவரும் நீண்ட ஆயுளோடும் ஆரோக்கியத்தோடு இருக்கணும்னு ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இன்றைக்கான வீடியோ என்னன்னு பார்க்கலாம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாவக்காய் கிரேவி தான். ரொம்ப மசாலாக்கள் எதுவும் சேர்க்காமல் வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு ரொம்ப சிம்பிளாகவும் சட்டுனும் செய்து காமிச்சிருக்கோம். ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. இன்றைக்கி நான் சாதத்து கூட சாப்பிட்றதுக்கு தான் இந்த பாவக்காய் கிரேவி செய்திருக்கேன். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 50 ml அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவு கடுகு உளுந்தும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க. கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூடவே ஒரு 6 பல் போல் பூண்டு எடுத்து நல்லா இடிகளில் வச்சு இடிச்சிட்டு சேர்த்து பொரிய விட்டுக்கோங்க. பெரிய வெங்காயம் 2 எடுத்து நல்லா இது போல் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். அப்போ தான் இந்த பாவக்காய் கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆகிட்டு நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போது ஒரு 3 பாவக்காயை நான் நல்லா குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். வெங்காயம் பாவக்காய் ரெண்டுமே நல்லா பொன்னிறம் மாறி வர வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கணும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேமில் மாற்றி வச்சுட்டு இது போல் வதக்கி கொடுத்துக்கோங்க. பாவக்காய் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கி வரத்துக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. அதிகமாக உப்பு சேர்க்க வேண்டாம், அப்புறம் காயில் உப்பு தன்மை அதிகமாகிடும். அதனால் காய்க்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வதங்கி வரட்டும் விட்டுருங்க. அப்புறமா மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு மறுபடியும் வேக வச்சு நல்லா எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நமக்கு நல்லா முழுமையாக வெங்காயமும் பாவக்காயும் வதங்கி வந்திருக்கு. நல்லா நிறம் மாறி வதங்கி வந்திருக்கு. இப்போ இந்த பாவக்காய் கிரேவிக்கு தேவையான மிளகாய் தூள் சேர்த்துடலாம். நான் வீட்டிலேயே அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் தான் சேர்க்குறேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவு மட்டும் சேர்த்தாலே போதும். நான் ஒரு 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு மட்டும்தான் இந்த பாவக்காய் கிரேவி செய்ய போகிறேன். ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் பொடியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம புளி தண்ணீர் சேர்க்க போகிறோம். அதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் கலர் வரணும் அப்படிங்கிறதுக்காக 1 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா இது போல் கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு பாவக்காய் நமக்கு நிறம் மாறி வந்திருக்கு. இது மாதிரி தான் நம்ம வறுத்து எடுக்கணும். அப்போ தான் நமக்கு இந்த கிரேவி கசப்பு தன்மை இல்லாமல் கிரேவி பக்குவத்துக்கு கிடைக்கும். நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். இப்போது ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை எடுத்துகிட்டு சக்கையெல்லாம் நீக்கிட்டு தண்ணியை மட்டும் பயன்படுத்திக்கோங்க. நம்ம இன்றைக்கி கிரேவி செய்ய போகிறதுனால தண்ணி அதிகமாக சேர்க்காம குறைவான அளவு தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். நமக்கு ஆல்ரெடி ஒரு 3/4 பாகம் அளவுக்கு பாவக்காய் வெந்து வந்திருக்கு. ஆயிலே நம்ம ஃப்ரை பண்ணி தான் எடுத்திருக்கோம். வெங்காயமே வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துட்டு மிளகாய் மஞ்சள் பொடி பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க வச்சு எடுத்தாலே போதும். பாவக்காய் ஆல்ரெடி வெந்து தான் இருக்குது. இப்போது நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். அரிசி கழுவிட்டு 2வது தண்ணி எடுத்து வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அந்த தண்ணியை தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் நார்மல் வாட்டர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு மூடிட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. 5 நிமிஷம் வெந்து வர கேப்பில் நம்ம இடையில கிளறி விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம தண்ணி கம்மியாக சேர்த்துருக்கனால அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ பாருங்கள், கிரேவி பக்குவத்துக்கு சூப்பராக வந்திருக்கு. கடைசியாக ஒரு கொத்து போல் கருவேப்பிலை இலைகள் சேர்த்துட்டு நல்லா இது போல் கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப சூப்பராக சட்டுன்னு ஒரு 10 நிமிடத்துலேயே நம்ம இந்த பாவக்காய் கிரேவியை செய்துட்டோம். பாவக்காய் வறுந்து வர நேரம் தான் நமக்கு கொஞ்சம் அதிகமாகுமே தவிர மற்றபடி நம்ம மசாலாக்கள்லாம் அதிகமாக சேர்க்காம வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடியை மட்டுமே பயன்படுத்தி இந்த பாவக்காய் கிரேவி செய்திருக்கோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த மிளகாய் பொடி எப்படி வீட்டிலே அரைக்கிறது அப்படிங்கிறதையும் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் எண்டு ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன். தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்து அதே மெஷர்மெண்ட்டில் அரைச்சி வச்சுக்கோங்க. எல்லா வகையான நான்வெஜ் வெஜ்ஜுக்குமே நம்ம இந்த மிளகாய் தூளை பயன்படுத்திக்கலாம். இப்போ பாருங்கள், நான் கொஞ்சம் சாதத்தோட இந்த இந்த காய் சேர்த்து பிசைஞ்சு
காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம போடும்போதே எந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. சாப்பிட அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மெத்தடில் ஒரு முறை செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்தது, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு என் கூட கண்டிப்பாக கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.